மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி நடிகர் பொன்முனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக உழைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தால் வஞ்சிக்கப்பட்டவர். அதனால் அவர் கண்ட இயக்கம்தான் அண்ணாவின் கொள்கைகளை தாங்கி அண்ணா திமுக. இத்தனை ஆண்டுகள் ஆகியும் இந்த மண்ணை விட்டு அவர் மறைந்தாலும் அவர் புகழ் இன்றைக்கு மறையாமல் இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய கொள்கைகளை தாங்கி அவர் வழியிலே புரட்சி தலைவி மறைந்துவிட்ட அம்மா அவர்கள் அவருடைய கொள்கைகளை தாங்கி இத்தனை ஆண்டுகள் அந்த அண்ணா திமுகவை வழிநடத்தி சென்றார். அந்த புண்ணியவதி புரட்சி தலைவி அவர்கள் மறைந்ததற்கு பின்னால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலையை பார்த்தால் வேதனையாக இருக்கிறது. என்னவென்று கேட்டால் நாடாளுமன்றத்திலும் மாநிலங்களவையிலும் சேர்த்து கிட்டத்தட்ட 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் அம்மையார் அவர்கள் மாநிலங்களின் சுயாட்சிக்காக அந்த அளவுக்கு முதுகெலும்போடு தெம்போடு திராணியோடு புரட்சிகரமாக மத்திய அரசை எதிர்த்து போராடியவர் அம்மா. அவருக்கு முன்னால் இன்றைக்கு மற்றவர்களால் ஆகிவிட்டார்கள் சும்மா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என்ன போராடுகிறார்கள். நான் தான் கேட்டேன், தமிழ்நாட்டிலே ஜல்லிக்கட்டு, இந்த ஜல்லிக்கட்டுக்காக டெல்லி உச்ச நீதிமன்றம் விதித்திருக்கிறது தடை. ஆனால் தடை விதித்திருக்கின்ற நேரத்திலே இந்த தடையை நீக்க கடைசி காலத்தில் சங்கரா சங்கரா என்று சொல்வதைப் போல இந்த கார்த்திகை மார்கழி வந்தால் ஐயப்ப மலைக்கு அள்ளிக்கட்டு சபரிமலைக்கு என்று சொல்வதைப் போல ஜல்லிக்கட்டு தடை எதற்கு என்று கடைசி நேரத்தில் ஏன் கோஷம் போட வேண்டும்? நான் கேட்டேன். இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கும்போது ஏன் அதிமுக உங்களை நம்பித்தான் அன்றைக்கு அங்கே மாநிலங்களவை என்றாலும் சரி நாடாளுமன்றம் என்று சொன்னாலும் சரி பிஜேபி எந்த தீர்மானம் கொண்டு வந்தாலும் அதிமுகவின் உதவி இல்லாமல் என்ன செய்ய முடியும்? அப்படி இருக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் ஏன் நடுங்க வேண்டும்? நீங்கள் ஏன் தொடை நடுங்கிகளாக இருக்க வேண்டும்? உரக்க குரல் கொடுத்தால் என்ன? அம்மா இருந்தால் இந்த நிலை இருக்குமா? அம்மாவுடைய ஆத்மா அடையல சாந்தி நிச்சயமாக அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்களுக்காக பக்கபலமாக நிற்பேன். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய கொள்கைகளை நெஞ்சிலே ஏந்தி என்பதை சூளுரைத்து ஒரு ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்காக ஓராண்டுக்கு மேலாக பொன் ராதாகிருஷ்ணனும் தமிழிசையும் ஏன் அல்வா கொடுத்தீங்க? உங்களால உச்ச நீதிமன்றத்தில் தடையை நீக்க முடியல, ஏன் அல்வா கொடுத்தீங்க? இன்றைக்கு பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லுகிறார் மன்னிக்க வேண்டும் என்று சொல்கிறார். பாரதிய ஜனதாவை தமிழ்நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். எங்களுக்கு உச்ச நீதிமன்றத்தில் விதித்திருக்கிறார்கள் தடை, ஆனால் திரண்டு விட்டது தமிழர் படை. நாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு மத்திய அரசு சொல்லட்டும் விடை. நிச்சயம் தமிழ் படையே தடையை உடை உடை என்று புறப்பட்டு விட்டது படை. கோஷம் போடுற மாதிரி புரட்சி தலைவர் புகழ், பொன்முனச்செம்மல் புகழ், அம்மாவின் புகழ்.